இப்போ அடுத்து நம்ம நந்தியை பார்ப்போம். நிச்சயமா. சரிங்க. ஒரு முக்கியமானவர் இவர் இங்க. சரிங்க. இந்த இடத்துக்கான செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். சரி. இவரோட அமைப்பும் இவர்கிட்ட வந்தாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வு அந்த மாதிரி இருக்கும். இவர் கன்று கிடையாது, சரி. காளையும் கிடையாது. சரி. வயமறியான். சரி. ஒரு நடுப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர். ஐயா சொல்லக்கூடியதை செய்யக்கூடிய திறன் கொண்டவர். இவர்கிட்ட ஒரு விதமான இணக்கம் உருவாகும். நீங்க அவரை கூர்ந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு விதமான ஒரு அழகு. நீங்க வாங்க ஐயா கிட்ட வாங்க, நீங்க வந்து பாருங்க. அவரை தொட்டு பார்க்கும்போதோ கிட்ட வரும்போதோ இவரை யார் வேணாலும் தொட்டு ஸ்பரிசிக்கலாம். இங்க அந்த மாதிரி ஒரு தடை இல்லை. இவரை யார் வேணாலும் ஸ்பரிசிக்கலாம். அவங்க எண்ணம் போல் எல்லாருக்குமே அவர் கூட ஒரு இணக்கமா இருக்குன்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆசை இங்க இருக்கு. நான் வளர்க்கும் ஒரு இதுல உண்மையாவே உயிர் உள்ளது. ஆமாம். இது இந்த கோ டெம்பிள் வியூவர்ஸு இங்கே வந்து இந்த அனுபவிக்கணும். அதான் நான் நினைப்பேன். இப்போ நம்மளுக்கு தொட்டு பாடும்போது என்னால் உணர முடியுது. ஐயா சொல்கிறத கரெக்டாக உணர முடியுது. பட் கோ டெம்பிள் வியூவர்ஸ் இங்கே வாங்க. வந்தால் இந்த தொட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். உயிர் இருக்குது இதில். அந்த உயிர் தன்மை இருக்குது. ஒரு பசு மாடை நம்ம வந்து தொடும்போது ஒரு ஃபீல் வரும் இல்லைங்கய்யா, அது மாதிரி வருதுங்க. அது கூட இங்கே கூட நீங்கள் நரம்பு பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இங்கே அந்த சிலை வடிக்கும் போது இது வந்து இயற்கையாவே உருவானது. இந்த பிடியை நம்ம தடவும் போது இங்க அந்த நரம்புக்கான உணர்வு இங்க இருக்கும். சரி. ஒரு விஷயம் நடந்தது. இந்த சிலையை வடிக்கிற வேலை நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கான புகைப்படங்கள் இருக்கு. சரிங்க. ஒரு நல்ல மழை. இந்த சிலையை நாங்க வடிச்சு முடிச்சிட்டோம். இந்த சிலை வந்து சிலை வடிச்ச இடத்துல இருக்கு. சரிங்க. ஒரு பசுமாடு வந்து இதோட உரையாடுது. சரிங்க. சரி. அதை வந்து இது ஒரு உயிர் உள்ள ஒரு தன்மை. ஏன்னா ஒரு சிலைக்கும் இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியும். ஆனா ஒரு உரையாடல் நடக்குது. ஒரு மாடு வந்து இதை தடவி கொடுத்து, இதை நக்கி கொடுத்து, இது மேல முகம் வச்சு முகம் தேய்ச்சு, இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு ஒரு என்ன சொல்ல முடியும், இயற்கைக்கான ஒரு உணர்வு அது காட்டுதுன்றது மட்டும்தான் இதுக்கு ஆதாரம். சரிங்க. நந்தி பகவானை பார்த்துட்டோம். இங்கு விருட்சம் இருக்குங்க. அது என்னதுங்க? இப்போ ஐயாவோட பின்பக்கம் வந்து கற்பக விருட்சம் இருக்கு. சரிங்க. அதாவது நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம மரபுலையோ இல்லை நம்ம வணங்குறதுலையோ இந்த வால் பகுதி வந்து நம்ம சர்வ லட்சணம் பொருந்திய ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு மனிதன் என்ன எண்ணத்தோட கை வச்சாலும் அது நடக்கும் ஆற்றல் அப்படின்றது. ஏன்னா இது வந்து நம்மளோட மரபுல இது ஒரு புனிதமான இடமாக. அதுக்கு கீழே கற்பக விருட்சம்னு ஒன்று இருக்குது. இந்த விருட்சத்துக்கான தன்மை என்னென்னா, இங்கே வர மனிதர்கள் எவ்வளவோ ஆசைகளோட எண்ணங்களோட தேவைகளோட வரலாம். அது எல்லாமே இங்கே நிறைவேறணும் அப்படின்றது தான் உங்களோட எண்ணம். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.